அதாவது தைலக்காப்பு உற்சவத்துல அந்த அர்ச்சகர்கள் அந்த அம்பாவை வந்து எப்படி பாவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நம்மளா சொல்றோம் அவ வந்து ஒரு குழந்தை, அப்படி அது மகாராணி. அந்த மகாராணிக்கான ஒரு மரியாதையை கொடுக்கும் விதமா அவளுக்கு செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த விஷயத்து மேல அவங்க கையே படாத மாதிரி ஒரு துணியை வச்சு அம்பாளுக்கு வந்து ஒரு பல் துளக்குவதாகட்டும், அந்த நீரை கொப்பளிக்க கொடுக்கறதாகட்டும், எல்லாமே பார்த்தோம்னா அப்பதான் பண்ணுவாங்க. அம்பாளுக்கு வந்து அந்த ஒரு வஸ்திரத்தை வந்து அவங்க கையில போட்டு அவ்வளோ ஒரு இதா அந்த ஜடையை வந்து எண்ணெய் தேய்க்கிறதாகட்டும் எல்லாமே. ஸோ வந்து மீனாட்சி வந்து அவங்க அந்த பாவிக்கக்கூடிய அந்த நேரம் எப்படின்னா, அவ வந்து மகாராணி, இன்னொன்னு அவ குழந்தை. அந்த மெதுவான குழந்தையோட தேகத்துல வந்து நம்மளுடைய கைப்பட்டா குழந்தைக்கு வந்து வலிச்சிடாதா, குழந்தைக்கு வந்து அப்படி வெள்ள பண்ண வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு பாவனைக்காக மீனாட்சிக்கு அந்த எண்ணெய் தேய்க்கும் போது கூட ஒரு செவந்தி புஷ்பத்துலதான் அந்த எண்ணெயை வந்து நல்லெண்ணெயை வந்து சாத்துவாங்க அம்பாளுக்கு. நேரடியா கையில எடுத்து சாத்தக்கூடிய அந்த பழக்கம் கூட மீனாட்சி கிடையாது. அப்படி ஒரு ஆச்சரியமான ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே மதுரையில் நோட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ரசிக்கத்தக்கன ஒரு விஷயமாகவே அது தெரியும். அதுலயும் மீனாட்சி உட்கார்ந்த நிலையில இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி.